بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. கண்ணிமிகு அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய கிருபையால் 49வது வகுப்பில் நாம் இருக்கின்றோம். கிதாபுர் ரிகாக், சஹீஹுல் புகாரியிலிருந்து கிதாபுர் ரிகாக் என்ற பாட புத்தகத்தில் பாபு ரஃப்இல் அமானா என்ற பாடத்தை இன்றைய தினத்தில் நாம் பார்க்க இருக்கின்றோம். பாபு ரஃப்இல் அமானா. ரஃப்இல் அமானா, அமானிதம், நம்பகத்தன்மை, நாணயம் உயர்த்தப்படுதல். 6131வது செய்தியாக இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா பதிவு செய்கிறாங்க. ஹத்தசனா முஹம்மது பினு சினானின், எங்களுக்கு முஹம்மது பினு சினான் ரஹ்மஹுல்லா அவர்கள் அறிவித்தார்கள். முஹம்மது இப்னு சினான் ரஹ்மஹுல்லா கூறுகிறார்கள், ஹத்தசனா எங்களுக்கு அறிவித்தார்கள் ஃபுலைஹ் இப்னு சுலைமான. ஃபுலைஹ் இப்னு சுலைமான் சொல்றாங்க, ஹத்தசனா ஹிலால் இப்னு அலியின், எங்களுக்கு ஹிலால் இப்னு அலி அவர்கள் அறிவித்தார்கள். ஹிலால் இப்னு அலி அவர்கள் அன் அதா இப்னு யசாரின் ரஹிமஹுல்லா அவர்களிடமிருந்து அறிவிக்கிறார்கள். அதா இப்னு யசார் ரஹிமஹுல்லா இவங்க ஒரு தாபிஇ. அன் அபி ஹுரைரத் ரலியல்லாஹு அன்ஹு قال, அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து அறிவிக்கிறார்கள். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இதா துய்யிஅத்தில் அமானத்து, நாணயம், நம்பகத்தன்மை வீணடிக்கப்படுமையானால், ஃபன்ததிரிஸ் ஸாஅத, மறுமை நாளை நீ எதிர்பார்த்துக்கொள். கால கைஃப இதாஅத்துஹா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா துய்யிஅத்தில் அமானத்து, நாணயம், நம்பகத்தன்மை வீணடிக்கப்படுமையானால், ஃபன்ததிரிஸ் ஸாஅ, மறுமை நாளை நீ எதிர்பார்த்துக்கொள் என்று கூறியவுடன் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், கைஃப இதாஅத்துஹா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அது எவ்வாறு வீணடிக்கப்படும், எப்படி வீணடிக்கப்படும் என்று கேட்டார்கள். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال, கூறினார்கள், இதா உஸ்னிதல் அம்ரு இலா கைரி அஹ்லிஹி. இதா உஸ்னித, உக்கில, இதா உஸ்னிதல் அம்ரு இலா கைரி அஹ்லிஹி, ஒரு காரியம், ஒரு பதவி, இலா கைரி அஹ்லிஹி, அதற்கான தகுதி இல்லாதவரிடம், ஒரு பதவி, ஒரு காரியம் அதற்கு தகுதி இல்லாதவரிடம் அந்த காரியத்தை செய்யுமாறு, அந்த பதவியை நிர்வகிக்குமாறு ஒப்படைக்கப்படுமையானால், தகுதி அற்றவரிடம் ஒரு பொறுப்பு ஒப்படைக்கப்படுமையானால், அந்த பொறுப்புக்கு அவர் தகுதி அற்றவர், தகுதி கிடையாது, நோ எலிஜிபிள். ஃபன்ததிரிஸ் ஸாஅ, மறுமை நாளை நீ எதிர்பார்த்துக்கொள் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். 6697வது செய்தியாக இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா பதிவு செய்கிறாங்க. ஹத்தசனா முஹம்மது இப்னு கதீரின், எங்களுக்கு முஹம்மது இப்னு கதீர் ரஹ்மஹுல்லா அறிவித்தார்கள். முஹம்மது இப்னு கதீர் ரஹ்மஹுல்லா சொல்றாங்க,
அஹ்பரனா சுஃப்யானு, எங்களுக்கு சுஃபியான் அறிவித்தார்கள். சுஃபியான் சொல்றாங்க, ஹத்தசனா அல் அமஷு, எங்களுக்கு அமஷ் அறிவித்தார்கள். அமஷ் சொல்றாங்க, அன் ஜெய்திபினி வஹ்பின், ஜெய்திபின் வஹப் ரஹிமஹுல்லா அவர்களிடமிருந்து அறிவிக்கிறார்கள். தாபியான ஜெய்திபின் வஹப் ரஹிமஹுல்லா சொல்றாங்க, ஹத்தசனா ஹுதைஃபத்து ரதியல்லாஹு அன்ஹு, எங்களுக்கு ஹுதைஃபா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள். கால, ஹுதைஃபா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், ஹத்தசனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸைன், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டு செய்திகளை எங்களுக்கு கூறினார்கள். ரஅய்து அஹதஹுமா, அந்த இரண்டு செய்திகளில் ஒன்றை நான் பார்த்து விட்டேன். வஅன அன்ததிருல் ஆஹர, மற்றொரு செய்தியை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன். ஹத்தசனா, நபியவர்கள் எங்களுக்கு அறிவித்தார்கள், அன்னல் அமானத நஸலத் ஃபி ஜத்ரி குலூபிர் ரிஜால், ஆண்களின் உள்ளங்களில் உள்ள வேர் ஆணியில், ஆணி வேரிலே, ஜதுருன்னு சொன்ன வேர் பகுதி, இங்க ஆணி வேர், உள்ளங்களின் ஆணி வேர் என்று அர்த்தமாகும். உள்ளங்களின் ஆணி வேரிலே நஸலத் இறங்கியது. அமானா என்பது ஆண்கள், ஆண்களுடைய உள்ளங்களின் ஆணி வேர்களில் இறங்கியது. சும்ம பிறகு, அலிமு மினல் குர்ஆனி, குர்ஆனிலிருந்து கற்றுக்கொண்டார்கள். சும்ம பிறகு, அலிமு மினஸ் சுன்னதி, நபியவர்களுடைய சுன்னாவிலிருந்து கற்றுக்கொண்டார்கள். வஹத்தசனா, மேலும் நபியவர்கள் அன் ரஃப்இஹா, அந்த அமானா, அந்த நம்பகத்தன்மை, நாணயம் உயர்த்தப்படுவதை பற்றி எங்களுக்கு கூறினார்கள். கால, நபி அவர்கள் கூறினார்கள், எனாமுர் ரஜுலு அந்நௌமத, ஒரு மனிதர் சிறிய தூக்கம் தூங்குவார். ஃபதுக்பதுல் அமானத்து மின் கல்பிஹி, அவருடைய உள்ளத்திலிருந்து அந்த அமானிதம், நம்பகத்தன்மை, துக்பது, அது எடுக்கப்படும், அது எடுக்கப்படும், கைப்பற்றப்படும். ஃபயظல்லு ஃபயظல்லு அஸருஹா மிஸ்ல அஸரில் வக்தி, மங்கிய வடு, மங்கிய அடையாளத்தை போன்று, அதாவது நிறமங்கிய அடையாளத்தை போன்று அதனுடைய அடையாளம் அப்படியே இருக்கும். சும்ம பிறகு, எனாமு அந்நௌமத, மீண்டும் ஒரு சிறு தூக்கம் அவர் தூங்குவார். ஃபதுக்பது, அந்த அமானா உயர்த்தப்படும், பிடிக்கப்படும், கைப்பற்றப்படும். ஃபயபகா அஸருஹா மிஸ்லல் மஜ்லி, கொப்புளத்தை போன்று, கொப்புளம், மஜ்ல்னு சொன்னா கொப்புளம், கொப்புளத்தை போன்று அதனுடைய அடையாளம் மீதமாக இருக்கும். இதே போல அந்த கொப்புளத்தை நபியவர்கள் இங்கு சுட்டி காட்டுறாங்க, உதாரணப்படுத்துறாங்க. கஜம்ரின், கஜம்ரின், ஒரு நெருப்பு கங்கை போல. ஜம்ருன்னா நெருப்பு கங்கு, கொல்லி, நெருப்பு எரிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய, எரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கங்கு, கொல்லி, அந்த நெருப்பு கங்கை போல. தஹ்ரஜ்தஹு, அதை நீ உருட்டி விட்டாய். அலா ரிஜிலிக்க, உன்னுடைய கால் பாதத்தின் மீது, காலிலே, உன்னுடைய காலிலே அந்த நெருப்பு கங்கை நீ உருட்டி விட்டாய். ஃபநஃபித்த, அந்த நெருப்பு கங்காகிறது அந்த கால் பாதத்திலே, நஃபித்த, கொப்புளங்களை உருவாக்கியது. ஃபதராஹு முன்தபிரன், அது கொப்புளமாக கிளம்பி இருப்பதை நீ பார்க்கிறாய். ஃபதராஹு, அதை நீ காண்கிறாய். முன்தபிரத்தன், முன்தபிரன்,
முன்தபிரன் மஅனா அது உப்பி இருப்பதை, இந்த மாதிரி உப்பி இருப்பதாக. ஃபதராஹு அந்த கொப்புளத்தை நீ பார்க்கிறாய். முன்தபிரன் முன்தபிரன் அது உப்பியதாக நீ காண்கிறாய். அது உப்பியதாக, இந்த மாதிரி அது உப்பியதாக இருக்கிறது. ஆனா வலைஸ ஃபீஹி ஷைஉன் அதுல எந்த ஒன்றுமே கிடையாது. இதே போலதான் அந்த நம்பகத்தன்மை உயர்த்தப்பட்ட பிறகு மனிதர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை நபி அவர்கள் உவமைப்படுத்தி ஒப்புமைப்படுத்தி கூறுகிறார்கள். ஃபயுஸ்பிஹு நாசு மக்கள் காலை பொழுதை அடைவார்கள். யதபாயஊன விற்பனை செய்யக்கூடியவர்களாக, தங்களுடைய பொருள்களை வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக காலை பொழுதை அவர்கள் அடைவார்கள். ஆனால் ஃபலா யகாது அஹதுன் யுஅத்தில் அமானத ஃபலா யகாது ஒருவர் கூட யுஅத்தில் அமானத அமானிதத்தை நிறைவேற்றக்கூடியவராக இருக்க மாட்டார். ஒருவர்கிட்ட கூட அந்த அமானிதத்தை பேணும் தன்மை இருக்காது. ஃபயுகாலு அப்போது சொல்லப்படும், இன்ன ஃபி பனி ஃபுலானின் இன்னவருடைய குலத்திலே, இன்னவருடைய பிள்ளைகளிலே, ரஜுலன் ஒரு மனிதர் இருக்கிறார், அமீனன் நம்பகத்தன்மையான மனிதர் இருக்கிறார். வயுகாலு லிர்ரஜுலி ஒரு மனிதரை பார்த்து சொல்லப்படும், மா அஅகலஹு அவர் எவ்வளவு அறிவாளியாக இருக்கிறார். வமா அஸ்ஃபரஹு அஸ்ஃபரஹு அவர் எவ்வளவு சாதுர்த்தியமானவராக இருக்கிறார். வமா அஜ்லதஹு அவர் எவ்வளவு வீரமானவராக இருக்கிறார் என்று ஒரு மனிதரை பார்த்து சொல்லப்படும். ஆனால் அந்த மனிதருடைய வமா ஃபி கல்பிஹி அவருடைய உள்ளத்திலோ மிஸ்காலு ஹப்பத்தி ஹர்தலி மின் ஈமான் ஈமானிலிருந்து கடுகு கடுகினுடைய கடுகு அணு வித்து அல்லது கடுகு வித்தை போன்ற அளவு கூட அவருடைய உள்ளத்தில் ஈமான் இருக்காது. கடுகு வித்தின் அளவு கூட அவருடைய உள்ளத்தில் ஈமான் இருக்காது. வலகத் அத்தா இவ்வாறு சொல்லிய பிறகு ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, வலகத் அத்தா அலைய ஜமானுன் என்னிடத்திலே ஒரு காலம் திட்டமாக வந்து விட்டது. நான் ஒரு காலத்திலே நான் இருந்திருக்கிறேன். வமா உபாலி ஐயக்கும் பாயஅது நான் உங்களில் யாரிடம் வியாபாரம் செய்கிறேன் என்பதை நான் பொருட்படுத்த மாட்டேன். அப்படியான ஒரு காலத்தை நான் கடந்திருக்கிறேன். லஇன் கான முஸ்லிமன் முஸ்லிமாக இருப்பாரையானால் ரத்தஹுல் இஸ்லாம் அவரை இஸ்லாம் திருப்பிவிடும். பாவமான காரியங்களிலிருந்து, நம்பகத்தன்மைக்கு மாற்றமாக நடப்பதிலிருந்து ஒரு முஸ்லிமை இஸ்லாம் திட்டவட்டமாக திருப்பிவிடும். وَإِنْ كَانَ نَصْرَانِيًّا ஒரு கிறிஸ்தவராக இருப்பாரையானால் ரத்தஹு அலைய சாஈஹி அவரை அதிகாரி என்னிடம் அவரிடம் ஒப்படைக்கப்பட்ட அந்த அமானிதத்தை திருப்பி விடுவார். ஆனால் ஃபஅம்மல் யௌம் இன்றைய தினமோ ஃபமா குன்து உபாயிஉ இல்லா ஃபுலானன் வ ஃபுலானன் இன்னென்ன நபர்களிடத்திலே தவிர நான் வியாபாரம் செய்வதில்லை என்று ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். அதாவது இந்த ஹதீஸின் மூலமாக அமானிதம் உயர்த்தப்படும் என்பதை ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களுடைய கூற்றிலிருந்து நமக்கு அறிவிக்கிறார்கள். நபி அவர்கள் சொன்ன கூற்றை அறிவிக்கிறார்கள். மேலும் அவர்களுடைய காலகட்டத்தில் கண்ட பார்த்த நிகழ்வுகளையும் இங்க பதிவு செய்கிறாங்க. 6498வது செய்தியாக இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பின்வரக்கூடிய இந்த செய்தியை பதிவு செய்கிறாங்க.
ஹத்தஸனா அபுல் யமான், எங்களுக்கு அபுல் யமான் அறிவித்தார்கள். அபுல் யமான் சொல்றாங்க, அஹ்பரனா ஷுஐபுன், எங்களுக்கு ஷுஐப் அறிவித்தார்கள். ஷுஐப் சொல்றாங்க, அனி ஜுஹ்ரி, ஜுஹ்ரி ரஹ்மஹுல்லா அவர்களிடமிருந்து. ஜுஹ்ரி ரஹ்மஹுல்லா கால கூறினார்கள், அக்பரனி சாலிம் இப்னு அப்துல்லா, எனக்கு சாலிம் இப்னு அப்துல்லா அறிவித்தார்கள். அன்ன அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா கால, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் கூறினார்கள், சமிஅத்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கின்றேன் என்று அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இன்னமன் நாசு கல் இபிலில் மிஅதி, மக்கள் எல்லாம் 100 ஒட்டகைகளைப் போல. லா தகாது தஜிது ஃபீஹா ராஹிலத்தன், அந்த 100 ஒட்டகங்களில் நீ காண்பது அரிதாக குறைவாக இருக்கும், முன்னால் காண முடியாது. ராஹிலத்தன், பயணம் செய்வதற்கு ஏற்ற ஒட்டகத்தை உன்னால் காண்பது மிக குறைவாக அரிதாகத்தான் இருக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஹதீஸுங்கள் இந்த ஹதீஸுக்கு பின்வரக்கூடிய விளக்கத்தை சொல்றாங்க. அதாவது, அன்ன அக்ஸரன் நாசி அஹ்லு நக்ஸின், மக்களில் அதிகமானவர்கள் குறை உள்ளவர்களாக இருப்பார்கள். வ அம்மா அஹ்லுல் ஃபத்லி, ஆனால் சிறப்பு உள்ள மக்கள், ஃபஅததுஹும் கலீலுன் ஜித்தன், மக்களுக்கு மத்தியில பயனாளர்களாக, எப்படி வாகனத்துக்கு பயனளிக்கக்கூடிய, வாகனம் செய்வதற்கு ஏற்றவாறு இருக்கக்கூடிய ஒட்டகம் குறைவாக இருக்கிறதோ, நூற்றுக்கணக்கான ஒட்டகங்களில் குறைந்த ஒட்டகங்கள் தான் வாகனிப்பதற்கு ஏற்றவாறு இருக்கிறது. அந்த ஒட்டகம்தான் மனிதனுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. அதுபோலதான் நூற்றுக்கணக்கான மக்களில் ஏனைய மக்களுக்கு பயன் தரக்கூடிய பயனாளராக இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப குறைவு என்பதை நபி அவர்கள் இந்த செய்தியின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுறாங்க. இன்றைய வகுப்பிலிருந்து நாம் பெறக்கூடிய பாடங்கள் என்னென்ன? ஒன்றாவது, அமானிதம், அமானா, நம்பகத்தன்மையை நம்மிடம் நாம் வளர்க்க வேண்டும். இது ஒரு நல்ல ஒரு குணம், நபிமார்களிடத்தில் இருந்த ஒரு பண்பு, மூமின்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பண்பு. இறைவன் குர்ஆன்ல மூமின்களுடைய பண்புகளை பற்றி சொல்லும்போது, அல்லதீனஹும் லி அமானாத்திஹிம் வ அஹ்திஹிம் ராஊன், அந்த மூமினான மக்கள் தொழுகையாளிகள், ஜகாத்தை கொடுக்கக்கூடியவர்கள், மறைவிடங்களை பாதுகாக்கக்கூடியவர்கள், அவருடைய இந்த கேரக்டர், அவருடைய இந்த குணம் எப்படி இருக்கும் சொன்னா, நம்பகத்தன்மையை இன்னும் வாக்குறுதிகளை பேணக்கூடியவர்களாக இருப்பார்கள். கொடுத்த ஒப்பந்தத்தை, வாக்குறுதியை சொல்ல பேணக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா தொழுகையாளிகளை வர்ணிக்கின்றார். இப்ப இந்த நம்பகத்தன்மை என்பது நபிமார்கள் அனைவரிடமும் காணப்பட்டது, நல்லவர்களிடம் காணப்பட்ட ஒரு பண்பு. இந்த பண்பை, இந்த தன்மையை நம்மிடத்துல வளர்க்க வேண்டும், கொண்டு வரணும். நான் நம்பகத்தன்மை உள்ளவனாக இருப்பேன், உள்ளத்தில் நினைக்கணும். அது அல்லாஹுக்கு பிடித்த ஒரு பண்பு. நான் வேலையில நம்பகத்தன்மையுடன் நடப்பேன். என்னை நம்பிய பெற்றோருக்கு நம்பகத்தன்மையுடன், நாணயத்துடன் நடக்கக்கூடிய பிள்ளையா நான் இருப்பேன். என்னுடைய முதலாளிக்கு நான் நம்பிக்கையாளனாக இருப்பேன். என்னுடைய தொழிலாளிக்கு, அல்லது என்னை நம்பிய மக்களுக்கு, அல்லது நான் யாரிடமிருந்து கடனை வாங்கினேனோ, என்னை நம்பி கொடுத்தவர்களுக்கு நான் நம்பகத்தன்மையுடன் நடந்து கொள்ளக்கூடியவனாக இருப்பேன். அதே போல அலுவலகம், பொறுப்பு, ஒப்படைக்கப்பட்ட வேலைகள்,
இவற்றில் நம்பகத்தன்மையுடன் நான் நடந்து கொள்வேன் என்ற உறுதியை எடுத்து உள்ளத்தை தூய்மைப்படுத்தி நம்பகத்தன்மையை நம்மிடத்தில் வளர்க்க வேண்டும் என்பதை இன்றைய வகுப்பில் இடம்பெற்ற ஹதீசுகள் நமக்கு சொல்லி காட்டுகின்றன. இரண்டாவது, நம்பகத்தன்மை வீணடிக்கப்படுவது மறுமையினால் நெருங்கிவிட்டதற்கான அடையாளமாகும். மூணாவது, பொறுப்புகளை தகுதி உள்ளவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும். முதல் ஹதீஸில் நம்ம படித்ததை போல பொறுப்புகளை நாம தகுதி உள்ளவர்களிடம் ஒப்படைக்கணும். அப்ப என்ன இந்த ஹதீஸ் சொல்லி காட்டுது அப்படின்னு சொன்னா, ஒரு பொறுப்பை ஒப்படைப்பதற்கு முன்பாக தலைமை பொறுப்பாக இருக்கலாம், செயலாளர் பொறுப்பாக இருக்கலாம், பொருளாளர் பொறுப்பாக இருக்கலாம், அல்லது ஒரு சூப்பர்வைசராக இருக்கலாம், ஒரு நிர்வாகத்தினுடைய ஏனைய பொறுப்பு வகிக்கக்கூடியவராக இருக்கலாம், ஒரு கிளர்க்காக இருக்கலாம். எந்த பொறுப்பாக இருந்தாலும் அந்த பொறுப்புக்கு அந்த வேலைக்கு அவர் தகுதி உள்ளவரா என்று பார்க்கணும். இன்னைக்கு நாம வருத்தத்துக்குரிய ஒரு செய்தியாக பார்க்குறோம். இன்னைக்கு தமிழ் மக்களிடம் இமாமத், அதாவது பள்ளியினுடைய இமாமத் பொறுப்பு என்பது தகுதி அற்றவர்களும் ஒப்படைக்கப்படுறதை பார்க்குறோம். அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர, பாதுகாத்த இடங்களை தவிர. இன்னைக்கு பாருங்க எந்த அளவுக்கு இன்னைக்கு மக்கள் மாறிக்கிட்டு வர்றாங்கன்னா, சில பள்ளிகளில் தமிழ் மொழி பேசக்கூடிய நல்ல அறிஞர்களை போடுறதுக்கு இமாமாக பணி நியமனம் செய்வதற்கு பகரமாக தமிழ் மொழி தெரியாத உருது மொழியை பேசக்கூடிய அல்லது ஹிந்தி மொழியை பேசக்கூடிய வடநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஃபிதை, நன்கு உதவக்கூடிய ஒரு ஹாஃபிதை கொண்டு வந்து போட்டுடுறாங்க. அப்போ அவருக்கு அந்த இடத்துல தகுதி கிடையாது. ஆனால் அந்த காசு மிச்சப்படுத்தணும் என்ற ஒரு நோக்கத்தில் இந்த மாதிரி சில பள்ளிகளில் உள்ள நிர்வாகிகள் செயல்படுறாங்க. இதனால் எவ்வளோ விபரீதம் ஏற்படுது தெரியுமா? அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்ல ஒரு கல்வியை போதிக்கக்கூடிய நிலை இல்லாமல் போகுது. அங்கே உள்ள மக்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை கேட்டு தெளிவுபடுத்தக்கூடிய நிலை இல்லாமல் போகுது. அப்போ தகுதி இல்லாதவரை இமாமாக போடுறனால குறைஞ்ச காசில் நான் ஒரு நிறைய வேலையை வாங்கி கொள்ளலாம் என்ற ஒரு ஒரு எண்ணத்தில் போடுறாங்க. ஆனால் சரியல்ல. அதனால் அந்த மஹல்லா பாதிக்கப்படுது, சிறுவர்கள் பாதிக்கப்படுறாங்க, நிறைய கல்வி பரப்பப்படுவது பாதிக்கப்படுது. அல்லாஹ் பாதுகாப்பான. இதெல்லாம் நம்ம சமூகத்தில் திருத்தப்பட வேண்டிய ஒரு நிலையாகும். முஅத்தினாக நம்ம வட மாநிலத்தவர்களை போடலாம் பள்ளி மற்ற பொறுப்புகளுக்கு. ஆனால் ஒரு இமாமாக இருந்து மக்களுக்கு பயான் பேசக்கூடிய இடத்துல தமிழ் அறிந்த அறிஞரை, ஒரு ஆலிமை போடும்போது தான் நல்ல பயன்களை நாம் அந்த மஹல்லாவில் ஏற்படுத்த முடியும். இது புரியணும். அதே போல் செயலாளர்கள், அதே போல் தலைமை பொறுப்பில் வரக்கூடிய அந்த நிலையை நம்ம பார்க்குறோம். நிறைய ஊர்களில் அல்லாஹ் பாதுகாத்த இடங்களை தவிர நிறைய ஊர்களில் தொழுகை இல்லாதவங்க தலைவராக இருக்கிறாங்க, முத்தவல்லியாக இருக்கிறாங்க. தொழுகையே இல்லை, அல்லது குர்ஆன் ஓத தெரியாதவங்க, அல்லது தீன் பண்டாரமாக இருக்கக்கூடியவங்க. இப்படியான மக்களால் என்ன ஆக்கப்படுதுன்னு சொன்னால், அந்த மஹல்லாவுடைய பள்ளி பித்ஆக்களை ஊக்கப்படுத்தக்கூடிய லைட்டு விளக்குகளை லைட்டு, அதாவது லைட்டு போட்டு பள்ளிவாசலை அலங்கரிக்கக்கூடிய தீனிகளை போட்டு தின்னக்கூடியவர்களை வளர்க்கக்கூடிய நிலை தான் காணப்படுதே தவிர, மார்க்க கல்வி வகுப்புகளை ஏற்படுத்துவது, அறியாமை என்னும் பசிக்கு கல்வி தேடுதல் என்ற அந்த பசிக்கு கல்வி புகட்டக்கூடிய நிலை இல்லாமல் அங்கே வெறும் தீனியை மட்டும் போடக்கூடிய நோம்பு கஞ்சிக்கு மட்டும் பல லட்சங்களை செலவு செய்யக்கூடிய நிலைகள் இன்னைக்கு உருவாக்கிட்டு வருது. அதுக்கெல்லாம் காரணம் மார்க் அறிவு இல்லாத தலைவர்கள், செக்ரட்டரிகள், இவங்கெல்லாம் பொறுப்பில் இருக்கிறனால தான். ஒன்றுமே இல்லை, கல்யாணத்துக்கு முதல் பந்தியில் இவங்க இருப்பாங்க, நிக்காஹ் பண்ணி வைக்கல முதல் பந்தியில் இருப்பாங்க, நிக்காஹ் முடிந்த பிறகு விவாகரத்துக்கு இவங்க தான் முன்னால் போய் ஒரு அறிவுமே இருக்காது. மார்க்கு அல்லாஹ் பாதுகாத்தவங்களே தவிர ஒரு அறிவுமே இருக்காது. அல்லாஹ் பாதுகாத்தவங்களே தவிர சில பேர் இருக்கிறாங்க, நல்ல மக்கள் இருக்காங்க. ஆனால் அதிகமானவங்களுக்கு மார்க்க அறிவே இருக்காது. இவங்க தான் விவாகரத்தை டக்குன்னு பண்ணி வைப்பாங்க. எந்த விஷயத்தை ரகசியமாக பேணணும், எதை எப்படி அணுகணும் என்ற ஒரு அறிவும் இல்லாத இவங்கெல்லாம் பொறுப்பாளர்களாக இருந்து அங்கே அறிவற்ற நிலையில் செயல்படுறத
ஒரு குடும்பத்துக்கு மத்தியில சரியான ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தி வைக்காத நிலைகளை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாப்பான. இதெல்லாம் மாறணும். இதெல்லாமே மறுமை நாளினுடைய அடையாளமாக பார்க்கப்படுது. அல்லாஹ் பாதுகாப்பான. எனவே இந்த ஹதீஸ்களின் அடிப்படையாக வைத்து பொறுப்புகளை தகுதி உள்ளவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும். அதற்கு முயற்சி செய்ய வேண்டும். பொறுப்பாளர்கள் அந்தந்த பொறுப்பை ஒப்படைக்கும் போது நம்ம சரியான நபர்கள் தான் ஒப்படைக்கிறோமா என்பதை பார்க்கணும். அல்லாஹு தாலா சூரத்து தௌபால சொல்லும்போது, இன்னமா யஅமுர் மசாஜித் அல்லாஹ் மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர். அல்லாஹு தாலா பள்ளியை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு வரைவிலக்கணத்தை சொல்லி காட்டுகிறார். பள்ளி நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டவர்களாக, மறுமை நாளை நம்பிக்கை கொண்டவர்களாக, தொழுகை நிலைநிறுத்தக்கூடியவர்களாக, ஜகாத்தை கொடுக்கக்கூடியவர்களாக, அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் பயப்படாதவர்களாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறார். இவங்க தான் பொறுப்பாளராக வரணும். இந்த மாதிரியான தகுதிகள் இருக்கிறதா என்று பார்க்கணும். இப்படியான தொழுகையாளிகள், மார்க்கத்தை அறிந்தவர்கள் பொறுப்பாளர்களாக வரும்போது நல்ல இமாம்கள் அங்கே நியமனம் செய்யப்படுவார்கள். இமாம்களுக்கு, அறிஞர்களுக்கு நல்ல மதிப்புகளும், அவர்களுக்கான நல்ல வேலை திட்டங்களும், பணி செய்வதற்கான நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு விசாலமான நிலைகளும் ஏற்படுத்தப்படும். அல்ஹம்துலில்லாஹ், கண்ணியப்படுத்தப்படுவார்கள். அதனால் சமூகம் சீர்பெறும். மக்கள் நல்ல மார்க் அறிவை பெற்று சந்தோஷமாக வாழக்கூடிய நிலை ஏற்படும். இல்லை, இதற்கு மாற்றமாக அறிவினரிடம் பொறுப்புகள் ஒப்படைக்கப்படுமையானால் அந்த அறிவினராக இருக்கக்கூடிய மார்க்க அறிவு இல்லாத, அல்லது உலக அறிவு மட்டும் இருக்குது, மார்க்க அறிவு இல்லாத, இறையச்சம் இல்லாத இவர் தீனிக்கும் அல்லது வேறு வேறு காரியங்களுக்குமாக பள்ளிவாசலை பயன்படுத்தி அறிஞர்களுக்கு அங்கு மதிப்பு இருக்காது. செல்வந்தர்களுக்கு மட்டும் மதிப்பு இருக்கும், பணக்காரர்களுக்கு மட்டும் மதிப்பு இருக்கும். இறுதியாக அங்கு சரியான கல்வி தொடர்ச்சியாக நடைபெறாமல் மக்கள் அறிவினர்களாக, நஊது பில்லாஹ், ஆட்டு மந்தைகளைப் போல சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் பின்பற்றக்கூடியவர்களாக மாறி விடுவதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அடுத்து 4வது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டல்களில் உள்ளதுதான் உதாரணம் கூறி உபதேசம் செய்வது, மேலும் டீச்சிங் செய்வது, கற்பிப்பது. பல ஹதீஸுகள் வாயிலாக நாம் பார்த்து வருகிறோம். இதற்கு முந்தைய பாடங்களை டயக்ராம் வரைந்த நபி அவர்கள் என்ன செய்கிறாங்க, சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்களுடைய அவர்கள் தோல்புஜத்தின் மீது கையை வைத்து என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு அந்நியுன்னியமான நிலையில் குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீபா வ ஆபிரு சபீல் என்று நபி அவர்கள் டீச் பண்ணுறாங்க. நபி அவர்களுடைய இந்த டீச்சிங் மெத்தடாலஜியை பல கோணங்களாக நாம் பார்க்க முடியுது. இதெல்லாம் இன்றைய இளைஞர்களுக்கு, கல்வி கற்பிக்கக்கூடியவர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு, தலைவர்களுக்கு தேவையான ஒரு வழிகாட்டுதல். ரொம்ப மக்களுக்கு அழகான புரியும் விதத்தை நம்ம கையாளணும். இன்னைக்கு தேவை இருக்குது. இன்னைக்கு நம்ம சமூகத்தில் நல்ல முறையில் டீச்சிங் செய்யக்கூடிய இங்கிலீஷ், தமிழ், மேக்ஸ் டீச்சர் தேவை இருக்கிறாங்க. மார்க்கம் அறிந்தவங்க தேவை இருக்கிறாங்க. மார்க்க அறிவு இல்லாதவர்களால் நிறைய ஆபத்துகள், தேவையற்ற கருத்துக்கள் பரப்பப்படுது. மார்க்க அறிவுடன் கூடிய நல்ல படிப்பாளர்கள் இன்னைக்கு தேவை இருக்கிறாங்க. எனவே அதுலேயும் நாம் கவனம் செலுத்தணும். பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். 5வது, நபி அவர்கள் கூறக்கூடிய இந்த ஹதீஸ், ல இன் கான முஸ்லிமன் ரத்தஹுல் இஸ்லாம், முஸ்லிமாக இருந்தால் அவரை இஸ்லாம் திருப்பிவிடும். அவர் அமானிதத்தை, நம்பகத்தன்மை பேணக்கூடியவராக அந்த இஸ்லாம் அவரை மாற்றிவிடும் என்று நபி அவர்கள் என்று அஃப்வன் மன்னிக்கணும், ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி உண்மை முஸ்லிம் நம்பகத்தன்மையுடையவராக இருப்பார் என்பது சொல்லி காட்டுது. ஒரு உண்மை முஸ்லிம்னா நம்பகத்தன்மை அவர்கிட்ட இருக்கணும், அதை கொண்டு வரணும். தன்னுடைய இஸ்லாம் தவறான செயலிருந்து அவனை பாதுகாக்கணும், தொலை வைக்கணும், ஜகாத்து கொடுக்க வைக்கணும், நல்லவனா மாற்றணும். அப்படி இருந்தாதான் அவரிடத்துல இஸ்லாம் இருக்கிறது என்பதற்கான அடையாளம். அடுத்து இறுதியாக மக்களுக்கு பயனுள்ளவராக இருக்க முயற்சியும் உழைப்பும் செய்ய வேண்டும். இவர்தான் மக்களில் ஒரு சிறந்த நிலையை பெறக்கூடியவராக இருக்கிறார்.
நபியை போன வகுப்புல கூட நம்ம பார்த்தோம். மக்களில் மிக சிறந்தவர் யார் என்று சொன்னால் அன்ஃபஉஹும், அவர்களில் மக்களுக்கு பயன் தரக்கூடியவராக இருக்கக்கூடியவர். ஹைருன் நாசி அன்ஃபஉஹும் லின்னாஸ், மக்களில் சிறந்தவர் மக்களுக்கு மக்களில் பயனுள்ளவராக இருப்பவர் தான். அப்ப நபி அவர்கள் இந்த ஹதீஸை அழகா சுட்டி காட்டுறாங்க. நூற்றுக்கணக்கான ஒட்டகங்கள்ல எல்லா ஒட்டகையும் என்ன செய்யாது, வாகனிப்பதற்கு ஏற்றவாறு இருக்காது. ஒரு சில ஒட்டகம்தான் இருக்கும். அது போலதான் நூற்றுக்கணக்கான மக்கள்ல 100 மக்கள் இருக்கிறாங்கன்னா எல்லாருமே பிறருக்கு பயனுள்ள ஒரு சிறந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. அதுல அதிகமானவங்க கல் அன்ஆம், கால்நடைகளை போல உண்பது உண்பது தூங்குறது, அப்புறம் சம்பாதிக்கிறது, கல்யாண வயசு வந்தால் கல்யாணம் பண்ணி குழந்தைகளை பெற்றெடுக்கிறது, அப்படியே போய் கடைசி மௌத்தா போய் அப்படியே போயிடுவாங்க. சில பேர் தான் தன்னுடைய வாழ்க்கை தனக்கும் பிறருக்கும் அர்த்தமானதாக, பிரயோஜனமானதாக, பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்வார்கள். இது அல்லாஹ்வுடைய தௌஃபீக், கிருபை. அப்ப இந்த நிலையில் தன்னை உருவாக்கி கொள்ள நாம முயற்சி செய்யணும். ஒவ்வொருவரும், நான் மக்களுக்கு ஒரு பயனுள்ளவராக இருப்பேன், என் வீட்டாருக்கு நான் பயனுள்ளவராக இருப்பேன், எனக்கு நான் பயனுள்ளவராக இருப்பேன். சும்மா தூங்கி கொரட்டை விட்டு அல்லது திண்டு திண்டு இருக்கக்கூடியவனா நான் இருக்க மாட்டேன். என் வாழ்க்கையில் பிறருக்கு பயனுள்ளவராக நான் இருக்கணும். அல்லது ஒரே காசு பணம் அப்படின்னு இருந்து இருந்து அப்படியே நான் என் வாழ்க்கை என்னுடைய குடும்பம் லக்ஸரி லைஃப் என்று அப்படிலாம் இல்லாமல் அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை தானும் பயனடைந்து பிறருக்கும் பயனுள்ளவராக தன்னை ஆக்கி கொள்ளணும். ஏதாவது ஏதாவது ஒரு விதத்தில் ஏதாவது ஒரு கல்வியை கற்றுக்கொள்வது, மக்களுக்கு க அதை பயனடைய செய்வது, அல்லது குர்ஆன் வகுப்புகளை ஊரில் ஒரு சேவையாக நடத்துறது, அல்ல மதரசாக்கள் நடத்துறது. மாஷா அல்லாஹ், சில இளைஞர்களை பார்க்குறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் கொடுக்கக்கூடிய செல்வத்தை வைத்து தன்னுடைய வருமானத்தில், அல்லாஹ் அவருக்கு கொடுத்துருக்கக்கூடிய வருமானத்தில் மாதம் மாதம் ஒரு மதரசாவினுடைய ஏழை மாணவர்கள் பயனடைவதற்கு ஒதுக்கக்கூடிய நல்ல ஒரு குணமுள்ளவர்களாக பார்க்குறோம். இன்னும் சில இளைஞர்கள் இருக்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ், அவங்க ஊரில் மக்தப் மதரசாக்களை நடத்துகிறாங்க. பெண்கள், பெண் பிள்ளைகள் பாதுகாப்பாக நம்ம ஊரில் படிக்கணும் என்பதற்காக வேண்டி அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இளைஞர்கள், ஒரு சில குறிப்பிட்ட இளைஞர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வருமானத்திலேருந்து ஒரு 500 1000 ரூபாய்களை மட்டும் ஒதுக்கி அதன் மூலமாக அங்கே ஒரு பெண்களுக்கான ஒரு ஸ்கூலை உருவாக்கி அங்கே இருக்கக்கூடிய டீச்சர்ஸுகளுக்கு அதாவது ஊரில் உள்ள நம்ம சமூகத்தை சார்ந்த பிள்ளைகளை டீச்சர்ஸுகளாக போட்டு அவங்களுக்கு ஒரு மாதாந்திர ஒரு வருமானமாகவும், அதே போல் அங்கே இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் பாதுகாப்பாக படிப்பதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துகிறாங்க. இதுபோல் ஆண்களுக்கும் என்ன செய்யணும் சொன்னால், டியூஷன் சென்டர் உருவாக்கணும். தொழுகையாளிகளாக இருக்கக்கூடிய பிள்ளைகளை உருவாக்க நல்ல வகுப்புகளை ஏற்படுத்துறதுக்கான பல நல்ல திட்டங்களை செல்வ நிலைகளை பெற்றிருக்கக்கூடிய இளைஞர்கள் செயல்படுத்த முயற்சி செய்யணும். அல்லாஹ் கொடுக்கக்கூடிய செல்வத்தை தான் திண்டு தன்னுடைய வீடுகளை கட்டி தான் மனைவி திண்டு அப்படியே வாழ்ந்து மடிய வேண்டும் என்ற நிலையை மறந்து தானும் உண்டு பிறருக்கும் உண்ண கொடுத்து தானும் பயனடைந்து தன் சமூகம், தன் ஊர் மக்கள், தன் இனத்தவர்கள், மற்றவர்கள் பயனடையும் விதமாக வாழக்கூடிய நிலைகளை நம்முடைய இளைஞர்கள் உருவாக்க வேண்டும். அதுதான் பயனுள்ள நிலை. அப்படியான மக்கள் எல்லோருமே இருக்க மாட்டாங்க. ஒரு ஊரில் ஒரு ஒரு குறைந்தபட்சமாக 100ல் ஒரு ஆள், 2 ஆள், 3 நபர்கள் உருவாகணும். அப்படியா நிலைகளை அல்லாஹு தாலா நம்ம அனைவருக்கும் தருவானாக. அன்பு மாணவர்களே, நீங்கள் உங்களை பயனாளர்களாக உருவாக்க முயற்சி செய்யுங்க. வீணர்களாக ஆகுவதிலிருந்து நாம் தவிர்த்து கொள்ளணும். சோம்பேறிகளாக ஆகிவிடக்கூடாது. ஏதாவது ஒரு விதத்தில் மக்களுக்கு பயனாளராக இருக்க நாம் முயற்சி செய்யணும். அல்லாஹு தாலா நல்ல உதவி செய்வானாக, தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹு தாலா மக்களுக்கு பயனாளர்களாக நம்மை ஆக்கியல் புரிவானாக. பாரக்கல்லாஹு ஃபீக்கும்.